திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழில் எது இனிது? குழல் இனிது யாழ் இனிது என்பர்த்தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர். மழலையின் குரல்னாலே இனிதுதானே. இங்க விதவிதமா அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கார். நம்ம மழலையோட குரல்கள் எல்லாம் கேட்கலாமா? கோடை காலம் வந்தாலே நமக்கு ஞாபகம் வருது என்ன? ஓ, எனக்கு தெரியும். இத பழங்களின் ராஜா சுவைகளின் அரசன்னு சொல்லுவாங்க, அதானே? அதேதான். இப்ப மாம்பழமா வர போறாங்க அக்ஷரா. உங்க பேர் என்ன? அக்ஷரா. நீங்க என்னவா வந்திருக்கீங்க? மாம்பழம். நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாட்டா கதையா? பாட்டு. பாடுங்க. மல்கோவா மாம்பழம், சேரித்து மாம்பழம், கெட்டிப்பு மாம்பழம், அழகான மாம்பழம், அல்வாக்கு மாம்பழம், உங்களுக்கு வேண்டுமா? எங்கே போதி வாருங்கள், பொங்க போட்டு திங்களா. ரொம்ப அழகா ஆடிட்டே சொல்றீங்களே. உங்களுக்கு யாரு இந்த மாதிரி உடை அணிஞ்சு விட்டாங்க? உங்களுக்கு யாரு இந்த பாட்டு சொல்லி கொடுத்தாங்க? சரி, மாம்பழம் என்ன நிறத்துல இருக்கும்னு சொல்றீங்களா எல்லாருக்கும்? ஓ, அருமை அருமை. நன்றி அக்ஷரா. நன்றி அக்ஷரா. நீங்க சொல்றது பார்த்தா எங்களுக்கே மாம்பழம் சாப்பிடணும் போல ஆசை வந்துருச்சு. நம்ம அக்ஷராக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எண்ணும் எழுத்தும் கண்ணட தகும், இது அவையோட வாக்கு. எண்களும் எழுத்துக்களும் நம் வாழ்வில் இருளை நீக்கி உலகை புரிந்து கொள்ள உதவுகிறது. நம் அறிவு கண்களை திறக்க வராங்க தமிழ் ஆசிரியர் விசாகா. உங்க பேர் என்ன? என் பேர் விஷாகா பாலகிருஷ்ணன். நீங்க இன்னைக்கு யாரா எங்களுக்கு வந்திருக்கீங்க? நான் தமிழ் ஆசிரியரா வந்திருக்கேன். தமிழ் ஆசிரியரே, எங்களுக்கு என்ன சொல்லி தர போறீங்க? பாட்டு சொல்லித்தர போறேன். பாடுங்க பார்க்கலாம். ஒன்னும் ஒன்னும் இரண்டாகும், உழைத்து படித்தா பழம் கூடும். ஒன்னும் ஒன்னும் இரண்டாகும், உழைத்து படித்தா பழம் கூடும். இரண்டும் இரண்டும் நான்காகும், இனிக்கும் பேச்சு புகழ் கூட்டும். இரண்டும் இரண்டும் நான்காகும், இனிக்கும் பேச்சு புகழ் கூட்டும். மூன்று மூன்று மாறாகும், முயற்சி உயர்வின் வேறாகும். மூன்று மூன்று மாறாகும், முயற்சி உயர்வின் வேறாகும். நான்கும் நான்கும் நட்டாகும், நாணல் அடக்கம் சீராகும். நான்கும் நான்கும் நட்டாகும், நாணல் அடக்கம் சீராகும். ஐந்தும் ஐந்தும் பத்தாகும், அன்பை மனிதார் துயர் போகும். ஐந்தும் ஐந்தும் பத்தாகும், அன்பை மனிதார் துயர் போகும். நல்லா பாடினீங்க ஆசிரியரே. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? ஆமா. சொல்லுங்க பார்க்கலாம். கற்கே நன்றை பிச்சை புகழும் கற்கே நன்றே, வாழ்க தமிழ் வல்க தமிழ். நன்றி, வணக்கம். மிக அருமை. தமிழ் பாட்டு மூலியமா எங்களை எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தமிழ் ஆசிரியர் விசாகா அவர்களே. போய் உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. இன்னும் பலமா கை தட்டலாமே, பேக் ஸ்டேஜ்ல இருக்கவங்களும் சேர்த்து. பெண் சுதந்திரம், கண்ணம்மா பாட்டு, கவிதைகள் இதெல்லாம் கேட்டாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ஒரே ஒருத்தர் தான். நம் போற்றுதலுக்கும் பெருமைக்குரிய மகாகவி பாரதியார். பாரதியாரா வராரு சீரன். உங்க பேர் என்ன? நான் பேர் சீரன். நீங்க யார மாதிரி உடை அணிஞ்சிட்டு வந்திருக்கீங்க? யார மாதிரி உடை அணிஞ்சிட்டு வந்திருக்கீங்க? பாரதியார். பாரதியார் இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பாட்டு. பாட்டு பாடுங்க. ஆசை ஆசை ஆசை, பள்ளி செல்ல ஆசை, படிக்க படிக்க ஆசை, பாடு
படிக்க ஆசை தந்திரதான ஆசை. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? நம்மளோட பாரதியாருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் தரீங்களா மக்களே? ரொம்ப அற்புதமான பாடல் பாடினீங்க பாரதியார் அவர்களே, நன்றி. நீங்களும் உங்க இடத்துல போய் உட்காந்துக்கலாம். உங்க எல்லாருக்கும் அந்த கர்ஜனை சத்தம் கேக்குதா? கேக்குது. வரப்போறது காடுகளின் அரசன். குட்டி சிங்கம்மா வராரு நிலன். உங்க பேர் என்ன? நீங்க இன்னைக்கு என்னவா வந்திருக்கீங்க? நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? நீங்க எப்படி இருப்பீங்க பாக்க? கம்பீரமா இருப்பீங்களா? நீங்க என்ன உணவு சாப்பிடுவீங்க? காட்டு பன்னி. அப்புறம் காட்டு எருமை கூட சாப்பிடுவீங்களா? சரி, யாருக்கு பின்னரி முடி இருக்கும்? ஆண் சிங்கத்துக்கு இருக்குமா? ஓ, எங்க நீங்க வசிப்பீங்க? காட்டுல வசிப்பீங்களா? சரிதான், போங்க. உங்களை பார்க்கும் போதே காட்டுல இருந்து நிஜமான சிங்கம் இங்க வந்துட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி நிலன். இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ். என்னது இது? ஒண்ணுமே புரியலையே. எதுவும் புரியல. அதனாலதான் தமிழ் பாடம் எடுக்கிறதுக்கு தமிழ் ஆசிரியரா வந்திருக்காங்க ராயன். உங்க பேர் என்ன? நீங்க யார் மாதிரி வந்திருக்கீங்க இன்னைக்கு? தமிழ் ஆசிரியரா? இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் என்ன பாடம் நடத்த போறீங்க? பாட்டு சொல்லி தர போறீங்களா? பாடுங்க. வேற என்ன சொல்லி தர போறீங்க? சொல்லுங்க. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? நன்றி. ரொம்ப சிறப்பா தமிழ் எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்தீங்க தமிழ் ஆசிரியரே. இந்த வகுப்பாச்சும் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஓ, ரொம்ப நல்லா புரிஞ்சுதே. இன்னும் பலமா கை தட்டலாமே. இங்க இருக்க பசங்க எல்லாருமே 5 வயசு கீழே இருக்கவங்க தான். ஆனா ஸ்டேஜ் கிளியரே இல்லாம எவ்வளவு அழகா வந்து பேசுறாங்க இல்லையா? நல்லா உற்சாகப்படுத்துங்க நம்ம குழந்தைகளை. இன்றைய நவீன உலகத்திலையும் இவங்களோட தேவை நமக்கு ரொம்ப அவசியமானது. உழைப்புனாலே இவங்க தான், வேர்வைனாலும் இவங்க தான். விவசாயியா வராரு தியன் சகஸ்ரன். உங்க பேர் என்ன? நீங்க இன்னைக்கு என்னவா வந்திருக்கீங்க? நீங்க இன்னைக்கு என்ன சொல்லி தர போறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சர்சன். நான் ஒரு
கத்தவன் முதலால் கண்டெடுத்த தொழிலாய் விவசாயி வணக்கம் கண்ணங்களா எல்லாரும் தப்பினா நான் தான் உங்கள் விவசாயி உயிர் வாழ உணவு தேவை உங்களுக்கு தேவையான உணவுகள் தானியங்கள் காய்கள் பங்களை உற்பத்தி செய்யணும் நாங்கள் சென்று கால் வைத்தால்தான் நீங்கள் சொத்து கால் வைக்க முடியும் விவசாயம் காப்போம் விவசாயியை காப்போம் நன்றி வணக்கம் ஓஹோ இவ்வளோ நாளா நான் காய்கறி பழங்கள்லாம் கடையிலேருந்து கிடைக்கிறதுனால நினைச்சிட்டு இருக்கேன். உங்க மூலியமா கிடைக்குதுன்னு எங்களுக்கு புரிய வச்சதுக்கு நன்றி. மிக அருமை தியான் அவர்களே. விவசாயியா வந்து விவசாயத்தை பத்தியும் ரொம்ப நல்லா புரிய வச்சீங்க. நீங்க சேத்துல கால் வச்சாதான் நாங்க சோத்துல காய் வைக்க முடியுங்கிறத நல்லா ஞாபகப்படுத்திட்டீங்க. நன்றி. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்குறீங்களா நம்ம விவசாயிக்கு? அடுத்து வரப்போறவங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்களாம். காடு வீடு தோட்டம்னு எல்லா இடத்துலயும் இவங்களை பார்க்க முடியும். பச்சை நிறத்துல பளிச்சுன்னு வந்திருக்காரு பச்சை கிளி அகிலன். உங்க பேர் என்ன? அகிலன். நீங்க என்ன மாதிரி உடை அணிஞ்சிட்டு வந்திருக்கீங்க? பச்சை கிளி. பச்சை கிளி இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாட போறேன். பாடுங்க. பச்சை கிளி பாடும் பண்ட பண்டோரும் உச்சி கிளிய நாடும் உலுக்கி உலுக்கி ஆடும் குண்டு மகன் தேடும். வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? பச்சை கிளி மாதிரி கத்தி காட்டுறீங்களா? நன்றி வணக்கம். மிக அருமை. மிக அருமை. அந்த அழகான பச்சை கிளி அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம் போலயே இருக்கு. நம்மளோட பொங்கல் கொண்டாடுறதுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு விருந்தினர் வந்திருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா வேகம்னா அவர் தான், தைரியம்னா அவர் தான், அவர் குன்ஃபு கலைகளின் அரசன்னு சொல்லலாம். ப்ரூஸ்லி. ஆமா, ப்ரூஸ்லியா வந்திருக்காரு தீரன். உங்க பேர் என்ன? என் பேர் தீரன். உங்களை பத்தி நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? என் பாட்டி சொல்ல போறேன். சொல்லுங்க பார்க்கலாம். வணக்கம், நான் ஒரு குங்ஃபு மாஸ்டர். நான் தினமும் பயிற்சி செய்து வலிமையாக இருக்கிறேன். என் தீமையை காட்டுங்க. ரொம்ப அருமையா உங்களோட கலைகள் எல்லாம் காட்டுங்க. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? ஓடும் நீரை போல் இருந்த நன்றி வணக்கம். நன்றி ப்ரூஸ்லி அவர்களே. உங்களை பார்த்தாலே தைரியமும் வேகமும் தானா வருது. உங்க எல்லாருக்கும் வருதா? ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க எல்லாரும். அடுத்து வரப்போறவங்க துணிச்சலும் நேர்மையும் இருக்கிறவங்களாம். சட்டத்தை பின்பற்றி நம்மள மாதிரி பொதுமக்களை பாதுகாக்கிறவங்க. காவல்துறை அதிகாரியா வராரு யுவின். உங்க பேர் என்ன? யுவின். நீங்க யார மாதிரி உடை அணிஞ்சிட்டு வந்திருக்கீங்க? போலீஸ் ஆஃபீஸர். நீங்க என்ன சொல்ல போறீங்க உங்களை பத்தி? பேசுங்க. ஓ, குட் பீப்பிளை சேவ் பண்ணி பேட் பீப்பிள் எல்லாம் பனிஷ் பண்ணிடுவீங்களா? அப்புறம் உங்களோட கார் எப்படி இருக்கும்? ஓ, 3 லைட்ஸ் இருக்குமா? அது என்னென்ன நிறத்துல இருக்கும்?
ப்ளூ அண்ட் ஒயிட். எங்க எல்லாருக்கும் தெரியவே தெரியாது, நீங்க தான் சொல்லி தெரிய வைக்கிறீங்க. உங்க போலீஸ் கார்ல எப்படி சத்தம் வரும்? ஓ, வீணு சத்தம் வருமா? அருமை அருமை. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? நன்றி. நன்றி. காவல்துறை அதிகாரியை பார்த்தாலே நம்ம எல்லாருக்கும் பயமா தானே இருக்கும். ஆனா நீங்க எங்களுக்கெல்லாம் நீங்க கெட்டவங்களை மட்டும்தான் பனிஷ் பண்ணுவீங்க, குட் பீப்புளை சேவ் பண்ணுவீங்கன்னு அழகா சொல்லி புரிய வச்சீங்க. இந்த குழந்தைங்க எல்லாருக்கும் அருமையான உற்சாகப்படுத்துறீங்களா? நன்றி. நமது சங்கமம் விழாவை வண்ணமயமாக்கிய மழலை குழந்தைகளுக்கு நன்றி. இந்த குழந்தைகளை மேடை ஏற்றி உற்சாகப்படுத்திய அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி. அவங்க அழகா உடை அணிந்துவிட்டு அவங்களுக்கு இந்த அளவுக்கு பேச சொல்லி கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ தைரியமா வந்து இங்க மேடையில பேசின இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நன்றி. இந்த வாய்ப்பளிச்ச நம்ம தமிழ் ஸ்கூலுக்கும் நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கலாமா? இந்த மேடையை இந்த மலர் மற்றும் குழந்தைகளுக்காக கொடுத்த நமது மினசோட்டா தமிழ் சங்கத்துக்கும் நன்றி. ஆனா இவங்க பேசுனதை இவ்வளவு அழகா பொறுமையா இருந்து கைத்தட்டி அவங்களை உற்சாகப்படுத்திய அனைத்து ஆடியன்ஸுக்குமே நன்றி. நன்றி. வணக்கம். அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நம்மளுக்கு 2-3 hours பிரேக் தான். இவங்களுடைய மழலை பேச்சில் மெய் மறந்ததெல்லாம் யாரு? உங்களோட கிளாஸ் வச்சுதான் நாங்க தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா உங்க எல்லாரும் மனசை